இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிலிப்பியர் 1:21. டேவிட் லிவிங்ஸ்டன் இங்கிலாந்து தேசத்தை விட்டு ஆப்பிரிக்காவுக்கு செல்லும் தன் விருப்பத்தை குடும்பத்தினரிடம் கூறினார். நீ டாக்டர் அல்லவா, இங்கே இருந்தால் எவ்வளவு பேரும் புகழும் கிடைக்கும். இதை விட்டுவிட்டு விஷப்பூச்சிகளும் சீரும் சிங்கமும் இருக்கும் காட்டுக்குள்ளா செல்ல போகிறாய் என்றனர் குடும்பத்தினர். ஆனால் எவ்வித வார்த்தையும் அவரது முடிவை மாற்றவில்லை. இருண்ட கண்டமான ஆப்பிரிக்காவிற்குள் அடியெடுத்து வைத்தார். எத்தனையோ முறை காட்டு மிருகங்களிடமிருந்து அவர் காப்பாற்றப்பட்டார். அச்சம்பவம் எல்லாம் நம்மை மெய்சிலிருக்க செய்யும். ஒரு முறை சிங்கத்தால் தாக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட அவரது இடது கையை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. இப்படி ஊழியத்து நிமித்தம் அவர் அடைந்த கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. இவர் தேவனுக்கென்று செய்த தியாகங்கள் அநேகம். படிப்பு, அந்தஸ்து, சரீர சுகம் என இப்படி எத்தனையோ தியாகங்கள். ஆனால் இது குறித்து அவருடைய மனநிலையோ முற்றிலும் வேறுபட்டது. லிவிங்ஸ்டனின் வயதான காலத்தில் அவரை சந்திக்க ஸ்டான்லி என்ற பத்திரிகையாளர் ஆப்பிரிக்காவிற்கு வந்தார். இருவரும் அநேக காரியங்களை குறித்து பேசினர். அப்போது உங்கள் ஊழியத்தையும் உங்களது தியாகத்தையும் குறித்து இங்கிலாந்து மக்கள் மிக உயர்வாக கருதுகின்றனர் என்றார் ஸ்டான்லி. லிவிங்ஸ்டன் சிரித்துக் கொண்டார். பின்பு ஸ்டான்லி லிவிங்ஸ்டனை தன்னுடன் இங்கிலாந்திற்கு வரும்படி அழைத்தார். இந்த வாய்ப்பை தவறவிட்டால் இனி இங்கிலாந்து வருவது மிக கடினம் என்றார். ஆனாலும் அதை மறுத்துவிட்டு ஆப்பிரிக்காவிலேயே இருந்துவிட்டார் லிவிங்ஸ்டன். ஸ்டான்லி கிளம்பிய மறுநாள் லிவிங்ஸ்டன் தன் டைரியில் இப்படியாய் எழுதினார்: நான் ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்வதை பெரிய தியாகமாக பேசிக் கொள்கின்றனர். தேவனிடத்தில் பெரிய கடன் பட்டிருக்கும் நாம் அக்கடனில் ஒரு சிறு பகுதியை திருப்பி கொடுப்பது தியாகமா? இல்லை, இல்லவே இல்லை. தியாகம் என்ற வார்த்தையை தூர எறிவோம். அதை வாய்ப்பு அல்லது பாக்கியம் என்றே கருதுவோம். பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருப்பதை துறந்து நமக்காக பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்துவின் தியாகத்திற்கு முன் நம்முடைய தியாகம் ஒன்றுமில்லாமல் போகிறது. நான் தியாகம் ஒன்றும் செய்யவில்லை என எழுதி வைத்தார் லிவிங்ஸ்டன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ரோம நாட்டின் சட்டத்தின்படி கொடிய குற்றத்தை செய்தவர்கள் சிலுவையில் அடித்து கொல்லப்படுவர். ஆனால் எந்த குற்றத்தையும் செய்யாத இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய பிலாத்து ஒப்புக் கொடுத்தார். இயேசுவின் கைகள் மற்றும் கால்களில் ஆணிகள் பாய்த்து சிலுவையில் அறைந்தனர். போர் சேவகர்கள் அவருக்கு முள்முடி சூட்டி துப்பி வாரினால் அடித்து பரியாசம் பண்ணி பின்பு சிலுவையில் அறைய கொண்டு போனார்கள். கொல்கொதா மலையில் அகோர குருசினில் நம் நேசர் தொங்கின காட்சி அனைவரது இருதயத்தையும் கிழித்து நம் கண்களில் கண்ணீர் வடியச் செய்யும். ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பது மேன்மையாயிருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை எப்படிப்பட்டதாயினும் அதை விடாமல் பற்றிக் கொள்வோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ற தைரியத்தோடும் தேவ பலனோடும் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை அனுதினமும் சுமந்து தேவனை பின்பற்றுவோம். தன்னையே தியாகம் செய்த இயேசுவுக்காக நம் வாழ்வில் ஏதேனும் ஒன்றை தியாகம் செய்து ஆத்தும ஆதாயம் செய்வோம். தேவன் ஒவ்வொருவரையும் உன்னதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பி திருப்தியாக்கி நடத்துவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களப்பா தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, ஐஸ்வர்யங்கள், படிப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் உமக்காக தியாகமாய் ஒப்பு கொடுத்து அந்த இருண்ட கண்டத்திலே ஊழியம் செய்தது போல அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில அப்பா எங்களுக்காக ஜீவனையே கொடுத்த இயேசுவுக்காக நாங்களும் ஆண்டவரே எங்களை தியாகமாய் ஒப்பு கொடுக்க ஊழியம் செய்ய அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை என் தேவனில் கொடுப்பீராக. தகப்பனே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.